உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். டெஸ்லா ட்ரைனிங் அகாடமி ஆத்தூர். நீட் தேர்வை ஈஸியா வெல்லுங்க. போற ஏர்கிராப்ட்ல ஒருத்தரும் கிடையாது. அங்க லோக்கல்ல அங்க கார் கிடையாது, வெறும் குதிரை கழுதைகள் மூலமாகத்தான் டொங்கி என்று சொல்வார்கள். அதன் மூலம் தான் அது மேல உட்காந்து தான் போக முடியும். அந்த இடத்துக்கு நான் சென்று இருக்கிறேன். 2 மலைப்பாங்கான இடம், நடுவே நதி ஓதும், தண்ணி ஓடும், குளிரான பாகம். அங்க நீங்க 4-5 சொட்டு போனா போக முடியும். அந்த மாதிரி இடத்துல ரொம்ப சாந்தியான இடம். அங்க போய் அடிச்சுட்டாங்க. இது ஒரு அரசியல் பிரச்சனையாகத்தான் நான் பார்க்க வேண்டுமே தவிர, தன்வர் ராணா என்பவர் இந்தியாவிற்கு வந்து விட்டார். அவர் ஒரு ISI ஏஜென்ட். 26/11/26/11க்கு 2008 நடந்த தாக்குதலுக்கு அவர்தான் சூத்திரதாரி. பாகிஸ்தான் ISI பிரிவினுடைய தலைவர் அமீர் என்பவர் செய்த சதி திட்டம் என்று தான் டெல்லியில் பேசுகிறார்கள். கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய உயர்மட்ட குழு, மத்திய அரசாங்கத்தினுடைய கேபினட்டினுடைய உயர்மட்ட குழு. அதில் ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு அமைச்சர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அயலுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், பிரதமர் ஆக 5 பேர்களை கொண்ட குழு நேற்று ஒரு மகத்தான முடிவு எடுத்தது. 2-3 முடிவு எடுத்தார்கள். அதில் ஒரு முடிவை பற்றி தான் வெளியே சொல்லி இருக்கிறார்கள். அதாவது இண்டஸ் வேலியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நதியில் வரக்கூடிய தண்ணியை உளவுத்துறை தன்னுடைய கடமையை செய்யவில்லை. அது உறுதியான தகவல். இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் என்று தான் சொல்வீர்கள். அதை நானும் ஆமோதிக்கிறேன். ஒண்ணு சொல்றேங்க, அந்த பெல்காம் என்ற இடத்திற்கு நான் தேர்தலில் 2019-18 தேர்தல் வருஷத்துல போயிருக்கேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் போயிருக்காங்க. குறிப்பாக இந்துக்கள் எல்லாருமே சுட்டு இருக்கிறார்கள் என்று தான் தகவல் வருகின்றன. உங்க பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அல்லாஹு அக்பர், கலிமா பாடு என்றெல்லாம் சொல்லி தெரியலன்னு சுட்டுட்டாங்க. இதுதான் பின்னணி. அங்கு நடந்திருக்கிறதுக்கு ஒரு தோகமான செயல். இந்த CAA என்பது மேற்கு வங்காளத்தை பர்டிகுலரா செய்துதான் குறிவைத்துதான் செய்தார்கள். காரணம், பங்களாதேஷிலிருந்து வரக்கூடிய குஸ்பேட்டி என்று சொல்லக்கூடிய அங்க ஒரு இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், ரெஃப்யூஜிஸ். ஆனால் ஸ்ரீநகரில் இருந்து வர முடியாது. மலைப்பாங்கான இடம் இருக்கிறது. நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு மரியாதைக்குரிய அரசியல் விமர்சகர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் இருக்கிறாங்க. அவரிடம் சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் குறித்தும், குறிப்பாக காஷ்மீர் விவகாரம் குறித்தும், தமிழக அரசியல் நிகழ்வுகள் குறித்தும் கேட்டறிய போகிறோம். சார் வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தியாக காஷ்மீரில் நடந்திருக்கிற இந்த துயர சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். இதை இந்திய இராணுவம் அல்லது இந்திய அரசு முதல்ல இந்த சம்பவத்தை எப்படி அணுகிறது? தங்களுடைய நேயர்களுக்கும் சிவசங்கரிடம் நான் ஒரே ஒரு வேண்டுகோள். 26 உயிர்கள் மறைந்தன. இந்தியாவினுடைய முத்தங்கள், நல்ல மணிகள். அந்த புண்ணிய ஆத்மாக்களை நினைத்து கொண்டு நாம் ஒரே ஒரு செகண்ட் மௌனம் சாதிப்பது நல்லதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் அதை வைத்துத்தான் வருடத்திற்கு 12,000 கோடியா 15,000 கோடி வரும் என்று தான் ஒரு எஸ்டிமேட் த்ரூ அவுட் காஷ்மீர். இந்த பெல்காம்ங்கிற இடத்த மினி சுவிட்சர்லாந்து என்று சொல்லுவார்கள். அங்கு வேண்டும் என்று தாக்குதல் நடந்ததனால் ஸ்ரீநகருடைய பொருளாதாரம் மிக மிக கெடுத்து விட்டது. ஒன்று, அங்கு போற ஏர்கிராப்ட்ல ஒருத்தரும் கிடையாது. அங்க லோக்கல்ல அங்க கார் கிடையாது, வெறும் குதிரை கழுதைகள் மூலமாகத்தான் டொங்கி என்று சொல்வார்கள். அதன் மூலம் தான் அது மேல உட்காந்து தான் போக முடியும். அந்த இடத்திற்கு நான் சென்று இருக்கிறேன். 2 மலைப்பாங்கான இடம், நடுவே நதி ஓதும், தண்ணி ஓடும், குளிரான பாகம். அங்க நீங்க 4-5 சொட்டு போனா போக முடியும். அந்த மாதிரி இடத்துல ரொம்ப சாந்தியான இடம். அங்க போய் அடிச்சுட்டாங்க. இது ஒரு அரசியல் பிரச்சனையாகத்தான் நான் பார்க்க வேண்டுமே தவிர, பாதுகாப்பு பிரச்சனையிலிருந்து நம்ம அடுத்த சப்ஜெக்ட்ல அது போலாம். அரசியல் பிரச்சனையாக சொன்னால், வேண்டுமென்றே அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட தன்வர் ராணா என்பவர் இந்தியாவிற்கு வந்து விட்டார். அவர் ஒரு ISI ஏஜென்ட். 26/11/26/11க்கு 2008 நடந்த தாக்குதலுக்கு அவர்தான் சூத்திரதாரி. அவரை உயிருடன் பிடித்துக் கொண்டு ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவிற்கு அனுப்பிவிட்ட பிறகு நரேந்திர மோடிக்கு ஏதோ ஒரு சாதனை காண்பித்து விடக்கூடாது என்று பாகிஸ்தான் ISI பிரிவினுடைய தலைவர்
அமீர் என்பவர் செய்த சதி திட்டம் என்று தான் டெல்லியில் பேசுகிறார்கள். இது ஒரு அரசியலாக கருதப்பட்டாலும் இந்திய பாகிஸ்தான் உறவுக்கிடையே கண்டிப்பாக ஒரு குட்டி சண்டை, மினி வார் வரும் என்று தான் எதிர்பார்க்கிறார்கள் டெல்லியில். பொருளாதார ரீதியில் முடக்கப்படும் பாகிஸ்தானை அதற்காக இண்டஸ் வேலி என்று சொல்லக்கூடிய ஒரு தண்ணீர் வரக்கூடிய இடத்தில் பாகிஸ்தான் 80% தண்ணி, அங்கு ரவி பியாஸ் போன்ற இடங்களில் தான் விவசாயத்திற்கு தண்ணி போகிறது. அதையெல்லாம் நிறுத்திவிட்டால் அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் கண்டிப்பாக ஒரு இன்னலுக்கு உருவாகிறார்கள். ஏன் பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட் ஏன் பொதுமக்களை பாதிக்க வேண்டும் என்றால் பொதுமக்கள் மூலம்தான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இராணுவத்திற்கு ஒரு அழுத்தம் தர முடியும் என்று நரேந்திர மோடியும் பாரதிய ஜனதா கட்சியும் விரும்புகிறது, நினைக்கிறது என்று அரசியல் வட்டாரங்கள் டெல்லியில் கூறுகின்றன. சிவசங்கர், இது ஒண்ணு. மூன்றாவதாக பிரதமர் இன்று 24ஆம் தேதி வியாழக்கிழமை ஏப்ரல் மாதம் பட்னாவில் பேசியது. அவர் ஆங்கிலத்தில் பேசினார் அந்த பட்னாவில் போய். காரணம் என்ன என்று கேட்டால், உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளும் இந்தியாவிற்கு சப்போர்ட் பண்ணிருக்கு இந்த பாகிஸ்தான் டெரரிசத்துல. இந்த விஷயத்துல வச்சுட்டு அவர் அனைத்து உலக நாடுகளுக்கு ஒரு அறைகூவல் விட்டார். என்ன என்று கேட்டால், கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு நாங்கள் தாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார். அது ஒரு மகத்தான ஸ்டேட்மெண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். அதை நீங்க வரிக்கு நடுவே இன்பிட்வீன் த லைன்ஸ் படித்தீர்களே ஆனால், கேட்டீர்களே ஆனால், விளக்கினீர்களே ஆனால், அதன் மூலமாக ஒரு கருத்து ஒன்று உருவாகும். எப்படி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் என்ற சொல்லத்தில் POK என்ற இடத்தில் ஏற்கனவே பாகிஸ்தானுக்கும் POKக்கும் சண்டை வந்தது. பலூச்சிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற இடங்களில் எல்லாம் சண்டை அதிகமாக வருவதனால், பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் மிகவும் கீழ்நிலையில் இருப்பதனால் அங்கு மண்ணெண்ணெய், வெங்காயம், பூண்டு, அரிசி, கோதுமை போன்றவைகளெல்லாம் கிடைக்கவில்லை. இந்தியாவிலிருந்து சென்று கொண்டிருந்து அட்டாரி பார்டர், வாகா பார்டர் மூலமாக அதையெல்லாம் அடைத்து விட்டார்கள். குறிப்பாக இந்தியாவில் 1.5 லட்சம் பாகிஸ்தான்கள் இருக்கிறார்கள். அந்தந்த மாநிலத்திற்கு தாக்கியது இன்று கூட தமிழகத்தில் 500 முதல் 600 வரை இருக்கக்கூடிய பாகிஸ்தான்காரர்கள் மருத்துவ சிகிச்சைக்காகவும் வியாபாரத்திற்காக வந்தவர்கள் எல்லாம் நாளை 25ஆம் தேதிக்குள் பாகிஸ்தான் திரும்ப வேண்டும் என்று தமிழக போலீசார் மும்முரமாக செய்து வருகிறார்கள். இதை அத்தனையும் வைத்து பார்க்கும் பொழுது சிவசங்கர், நரேந்திர மோடிக்கு அரசியல் ஆதரவு வரக்கூடாது என்று தான் எதிர்கட்சிகள், இந்தியாவில் உள்ள எதிர்கட்சிகள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, இந்திய அலையன்ஸும் நினைக்கிறார்கள். இது ஒரு மகத்தான் ஒரு வாய்ப்பாக நரேந்திர மோடிக்கு வந்து விட்டது. அதை அவர் சதுர விளையாட்டு மீண்டும் பீகாரிலும் வெஸ்ட் பெங்காலிலும் தமிழ்நாட்டிலும் ஜெயிக்கக்கூடும். அப்பொழுது காங்கிரசிற்கும் திமுகவிற்கும் ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் இருக்கும் என்று பல வர்ணனைகள் வருகிறது. ஆக மொத்தம் நான் தொடுத்த அனைத்து வேலையும் வைத்து பார்த்தால் நரேந்திர மோடிக்கு ஒரு மாபெரும் வெற்றியாகத்தான் இது கிடைத்திருக்கிறது. துக்கத்திலும் every opportunity he converts into a crisis into a opportunity. அதுதான் நரேந்திர மோடி இருக்கக்கூடிய 25-30 ஆண்டுகள் பொது வாழ்க்கையில் இருந்ததனால் அவருக்கு எப்படி அந்த தேவையை திருப்ப முடியும் தெரியும் அவருக்கு அரசியல் ரீதியாக. சார், அதே போல் இப்போ காஷ்மீரில் நடந்த இந்த சம்பவத்தினால இந்திய அரசாங்கத்தில் நான் 2 விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடத்தி இருக்கிறதாக தெரிகிறது. அதில் என்ன விவாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பாக? இன்னொன்று, இந்திய அரசு தரப்பிலிருந்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு பாகிஸ்தான் தொடர்பாக? உதாரணத்துக்கு நான் கேள்விப்பட்டேன், சிந்து நதி விவகாரத்தில் ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு. இது போன்ற என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு, என்ன பொதுக்குழுவில் பேசப்பட்டிருக்கு? கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய உயர்மட்ட குழு, மத்திய அரசாங்கத்தினுடைய கேபினட்டினுடைய உயர்மட்ட குழு. அதில் ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு அமைச்சர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அயலுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், பிரதமர் ஆக 5 பேர்களை கொண்ட குழு நேற்று ஒரு மகத்தான முடிவு எடுத்தது. 2-3 முடிவு எடுத்தார்கள். அதில் ஒரு முடிவை பற்றித்தான் வெளியே சொல்லி இருக்கிறார்கள். அதாவது இண்டஸ் வேலியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நதியில் வரக்கூடிய தண்ணியை
தேக்கம் இருக்கக்கூடிய தண்ணியை பாகிஸ்தானுக்கு விடப்போவதில்லை என்று அடக்க பார்க்கிறார்கள். ஒன்று, அதன் மூலமாக பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் சீரழிக்கப்படும். எப்படி இந்தியா இலங்கையினுடைய சீரழிந்த பொருளாதாரத்தை மீட்டு கொடுத்ததோ, இப்பொழுது அதிகமாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் மிக மிக தாழ்மையுடன் இருக்கக்கூடிய ஒரு பாகிஸ்தானை மீண்டும் தாழ்மையில் வறுமையில் ஆக்க வேண்டும் என்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியுடன் நரேந்திர மோடி செய்வதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டினாலும் பொதுமக்களை ஏன் கொலை செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இது தவிர இன்னொரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிற தங்களுடைய நேயர்களுக்கு, நேற்று காலை தான் சிவசங்கர் சவுதி அரேபியாவிலிருந்து 5000 பிச்சைக்காரர்களை இறக்குமதி செய்தார்கள் பாகிஸ்தானில், சவுதி ரியாதிலிருந்து. அது வேற பாகிஸ்தானுக்கு ஒரு மாபெரும் பிரச்சனை ஆகிவிட்டது. உலக தலைநகர்களில், குறிப்பாக 7 தலைநகர்களில் பிச்சைக்காரர்கள் முஸ்லிம் வாழக்கூடிய தேசத்தில் கூட அதிகமாக இருக்கிறார்கள். ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பொருளாதாரம் மிக 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 மோசமாக இருக்கிறது. அங்கு மண்ணெண்ணெய் கிடையாது, வெங்காயம் கிடையாது, அரிசி கிடையாது, கோதுமை கிடையாது. எல்லாமே இந்தியாவிலேருந்து போகும், துபாயிலேருந்து வரும், சவுதி அரேபியாவிலேருந்து வரும். இப்போ இந்தியாவிலேருந்து போகிறது நின்று போச்சுன்னா எல்லாம் விலை அதிகமாக போகணும், அங்கே இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். பொருளாதார பிரச்சனை அடுத்த ஒரு வருடத்தில் பாகிஸ்தான் மேலும் சீரழிந்து போகக்கூடிய அளவிற்கு வந்துவிடும். இது மாதிரியான முடிவுகள் தான் எடுத்தார்கள். மீதி 2 முடிவுகளை ஓரிரு வாரம் அல்லது ஒரு மாதம் பொறுத்திருந்து பாருங்கள். திடீர் என்று ராணுவ தாக்குதல் ஆகப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை சிவசங்கர். அங்க இருக்கிற சிஆர்பிஎஃப் வீரர்கள் இதை முன்பே ஏதேனும் கணிச்சிருந்தாங்களா? உளவுத்துறையுடைய கணிப்புகள் ஏதாவது இருந்ததா? எந்த மாதிரி அதோடைய பின்புலம் இருக்குங்க? உளவுத்துறை தன்னுடைய கடமையை செய்யவில்லை, அது உறுதியான செயல், அது உறுதியான தகவல். இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் என்று தான் சொல்வீர்கள், அதை நானும் ஆமோதிக்கிறேன். ஒன்னே ஒன்று சொல்றேங்க, அந்த பெஹல்காம் என்ற இடத்திற்கு நான் தேர்தலில் 2019-18 தேர்தல் வருஷத்துல போயிருக்கேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் போயிருக்காங்க. 2 மலை நடுவே மிக மிக ஒரு கொளுரான பகுதியில் கற்கள் உருண்டு உருண்டு விழும். அங்க நடைபாதை கிடையாது, அங்கு ரோடு கிடையாது. ரோடு போட்டீங்கன்னாலும் அங்க லேண்ட்ஸ்லைடு வரும். அங்கு கார் போக முடியாது, டிராக் போக முடியாது, டிராக்டர் போக முடியாது, ஹெலிகாப்டர் போகலாம், விமானம் கூட இறங்க முடியாது. ஹெலிகாப்டர் கூட வெளிச்சம் இருக்கும்போது தான் இறங்க முடியுமே தவிர, தரை இறக்கம் செய்யணுமே தவிர வெளிச்சம் இல்லாத இறங்க முடியாது. ஒண்ணு. இரண்டாவது, அங்கு குதிரைகள், மாடுகள் மூலமாக, கழுதைகள் மூலமாகத்தான் வியாபாரம் நடக்கிறது. ஒரு இடத்திற்கு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டும் என்றால் குதிரையினுடைய, கழுதைகளுடைய ஒரு உதவி தேவை. அதையெல்லாம் பகிர்ந்து கொண்டுதான் அதாவது சுற்றுலா பிரயாணிகள், டூரிஸ்டுகள் அங்கு செல்லுகிறார்கள். குதிரை மீறி ஏறி போக வேண்டும், 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர். அந்த குதிரைக்கு தெரியும் எந்த வழியா போகணும்ட்டு அதை இயக்குபவர்கள் இருக்கிறார்கள். காலையில் நடந்தே போங்க, நடந்தே வராங்க. ஒரு வாரத்து 5000 ரூபாய் 4000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அவங்களெல்லாம் சுட்டிருக்காங்க அன்னைக்கு. அவங்க ஒரு தப்பி ஓட முடியாத இடத்தில் அவர்களை எல்லாம் இறக்கி விட்டு, குறிப்பாக இந்துக்கள் எல்லாருமே சுட்டு இருக்கிறார்கள் என்று தான் தகவல் வருகின்றன. உங்க பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அல்லாஹு அக்பர், கனிமா பாடு என்றெல்லாம் சொல்லி தெரியலன்னு சுட்டுட்டாங்க. இதுதான் பின்னணி. அங்கு நடந்திருக்கிறதுக்கு இது ஒரு தோகமான செயல். ஆங்கில, ஹிந்தி, குஜராத்தி தொலைக்காட்சிகளில் வருவதையெல்லாம் பார்த்தால், அதையெல்லாம் சுருக்கமாக போட்டால், ட்விட்டரில் இதையெல்லாம் தாங்கள் பார்த்தீர்களே ஆனால் கண்ணில் ரத்தம் விடுவீர்கள் சிவசங்கர். ஒரு சில நெகிழ்ச்சியான சம்பவங்களையும் பார்க்க முடிகிறது. சில பேரை காப்பாற்றி இருக்கிறாங்க. ஒரு மனைவி, அவங்க ஹனிமூனுக்கு போனவங்க, அவங்க கண் முன்னாடியே அவருடைய கணவர் கொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவங்கள்லாம் பார்த்தீங்களா? அந்த செய்திகள்லாம் பார்க்க முடிஞ்சுதுங்களா? பார்க்க முடிஞ்சது. சில முஸ்லிம் சமுதாயத்தினர் கண்டிப்பாக உதவி செய்திருக்கிறார்கள், யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் மரணம் அடைந்தது இந்துக்கள் என்பதுதான் ஒரு குறிப்பிடத்தக்கது. காரணம், பாகிஸ்தானுடைய ராணுவத்தின் பயிற்சியால் அனுப்பப்பட்டவர்கள். அவர்கள் கையில் அமெரிக்க துப்பாக்கிகள் இருந்தன. ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கர்கள் விட்டு போன துப்பாக்கிகள் என்று சில பாதுகாப்பு ஆலோசகர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். பல தொலைக்காட்சிகளிலும் சரி, பல பத்திரிகைகளிலும் சரி கருத்து எழுதி வருவதன் மூலமாக அந்த சாராம்சத்தை தான் தங்களுடைய நேயர்களுக்கு நான் சொல்லுகிறேன்.
நான் ஒரு உயர் அதிகாரியுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் எனக்கு தெரிவித்த கருத்துகள் பல இருந்தன. அதையும் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். ஸோ போஸ்ட் சிஏஏ இந்த நடந்திருக்கிற ஒரு முக்கியமான சம்பவம்னு கூட இதை பார்க்கலாம். ஏதாவது சிஏஏவுடைய ரிஃப்ளெக்ஷனோ இல்லை இம்பேக்டோ இதில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது சிஏஏ வந்து பங்களாதேஷோட போயிடுச்சுங்க. இந்த சிஏஏ கமிஷனர் காஷ்மீருக்கு அவர் பண்ணவே இல்லை. எப்படி தமிழகத்தில் தாக்கம் இல்லையோ சிஏஏக்கு, இந்த சிஏஏ என்பது மேற்கு வங்காளத்தை பர்டிகுலரா செய்துதான் குறிவைத்துதான் செய்தார்கள். காரணம், பங்களாதேஷிலிருந்து வரக்கூடிய குஸ்பேட்டி என்று சொல்லக்கூடிய அங்க ஒரு இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், ரெஃப்யூஜிஸ். ஆனால் ஸ்ரீநகரில் இருந்து வர முடியாது, மலைப்பாங்கான இடம் இருக்கிறது. அங்கெல்லாம் அந்த சிஏஏ வந்து காஷ்மீரில் அவ்வளவு பாதம் இல்லை. இருப்பினும் இந்தியாவில் பல முஸ்லிம் தலைவர்கள், காங்கிரஸ் உள்பட, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசிக்கொண்டு வந்ததெல்லாம் பாகிஸ்தானில் வாழக்கூடிய, காஷ்மீரில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு சாதகமாக இருந்தது, இந்துக்களுக்கு விரோதமாக இருந்தது என்ற வர்ணனையும் உருவாகி வருகிறது டெல்லி. நிறைவான நிறைய பதில்களை கொடுத்துருக்கிறீங்க. எங்களுடைய நேயர்களுக்கு நிறைய செய்திகளையும் தகவல்களையும் கொடுத்துருக்கிறீங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களுக்கும் நேரத்துக்கும் நன்றிங்க சார். நன்றி ஷாகுர். தேங்க்யூ.